போற போக்க பார்த்தா கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியையும் அதிமுக கூட்டணி மொத்தமா அள்ளிடுவாங்க போலயே. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த தொகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஊத்தங்கரை தொகுதி. இந்த ஊத்தங்கரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2019 தேர்தலில் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க. ஆனால் 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி 53% வாங்கி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 2024 தேர்தலில் திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க. ஆனால் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி 2% தாங்க லீட் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தலில் எப்படி 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இதை சொன்னோடனே என்னப்பா 2024 தேர்தலில் திமுக கூட்டணி தானே லீட் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 2019 திமுக கூட்டணி வச்சுருந்த ஓட் பேங்க் இப்போ பயங்கரமாக சரிஞ்சிருக்கு. அதனால இன்னுமே அவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சு அது அதிமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு தொகுதியில் அதிமுக தாங்க ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா பர்கூர் தொகுதி. இந்த பர்கூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த தொகுதி தான் நம்மளோட முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அம்மையாரே தோக்கடிச்ச தொகுதி. இந்த தொகுதியில் இப்போ இழுபறி நீடிக்க தாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 3 தேர்தல்லையுமே 2019, 21, 24 3 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி 1.2% தான் லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த தொகுதியில் அதிமுக நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதியில் பயங்கரமாக டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பர்கூர் தொகுதியை நம்ம இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி தொகுதி. இந்த கிருஷ்ணகிரி தொகுதியிலையும் இழுபறி நீடிக்க தாங்க வாய்ப்பு இருக்குது. இதை சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா இந்த தொகுதியை போய் இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கீங்க? கடந்த 3 தேர்தல்லையுமே இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க. 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி 6% லீட் எடுத்திருக்காங்க. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணி தானே இங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த தொகுதியை இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதில் தாங்க ஒரு விஷயம் நம்ம கவனமாக பார்க்கணும். 2021 தேர்தலே இங்கே பயங்கர க்ளோஸாக தான் போயிருக்கு. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட 0.4% தான் லீட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. 2019 தேர்தலில் திமுக கூட்டணி 56% மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் 2021 இவங்களோட ஓட் பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு. அதே மாதிரி 2026 தேர்தல்லையும் இவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சு அது அதிமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணியும் இங்கே பயங்கர டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியை நம்ம இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி வேப்பனஹள்ளி தொகுதி. இந்த வேப்பனஹள்ளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2019 தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 தேர்தலையும் சரி 2024 தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க. அதனால அவங்க இந்த லீடை அப்படியே கண்டினியூ பண்ணால் போதும். 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி இந்த வேப்பனஹள்ளி தொகுதியில் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா ஹொசூர் தொகுதி. இந்த ஹொசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2019, 2021 இந்த 2 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க. ஆனால் 2024 தேர்தலில் என்ன இருக்குது அப்படின்னா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி 9% கிளியர் லீட் எடுத்திருக்காங்க. அதனால 2026 தேர்தலில் இந்த ஹொசூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா தளி தொகுதி. இந்த தளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2019, 2021 இந்த 2 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி 50% வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆனால் 2024 தேர்தலில் என்ன இருக்குது அப்படின்னா திமுகவோட ஓட் பேங்க் மேஜராக சரிஞ்சிருக்கு. திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி 8% லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த லீடை அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணால் போதும். வரப்போகிற 2026 தேர்தலில் இந்த தளி தொகுதியில் அதிமுக கூட்டணி ஈஸியாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் 4 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்திருக்கு. 2 தொகுதிகள் இழுபறி லிஸ்ட்டில் இருக்குங்க. இன்னமே இந்த தொகுதிகளெல்லாம் அதிமுக நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி
இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே நல்ல எஃபோர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி 6க்கு 6ஐயுமே கூட தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தொகுதிகளெல்லாம் அதிமுக கூட்டணி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.